135 ஆண்டுகள் பழம்பெருமை வாய்ந்த கோவை கௌமார மடாலயத்தை நிறுவிய ராமானந்த சுவாமிகளின் 69வது ஆண்டு குருபூஜை விழா, தண்டபாணி சுவாமிகளின் நூல்கள் வெளியீட்டு விழா, கல்வி, இசை, சமூக சேவைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா கோவை சின்னவேடம்பட்டி கௌமார மடாலய வளாகத்தில் உள்ள குமர குருபர கடவுள் கலையரங்கில் நடந்தது. விழாவிற்கு ராமானந்த குமர குருபர சுவாமிகள் தலைமை தாங்கினார். முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் டாக்டர் குமாரசாமி வரவேற்று பேசினார். விழாவில் தண்டபாணி சுவாமிகளின் நூல்களை பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலாய சுவாமிகள், பழனி ஆதீனம் சாது சண்முக அடிகளார், தாராபுரம் பரன்பாளையம் திருநாவுக்கரசு திருமடம் மௌன சிவாச்சல அடிகளார், தெஞ்சேரிமலை ஆதீனம் முத்து சிவராமசாமி அடிகளார், காமாட்சிபுரி ஆதீனம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆகியோர் வெளியிட்டனர். தொடர்ந்து கல்வி, இசை, சமூக சேவையில் சாதனை படைத்த அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி, அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக வேந்தர் குழந்தைவேல், ஐநா சபை சிறப்பு தூதர் ராஜா பி ஆறுமுகம், மலேசிய நாட்டைச் சேர்ந்த டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன், லண்டனைச் சேர்ந்த சிவதம்பு, சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கணேஷ்குமார், வடவள்ளி திருப்புகழ் குழுவைச் சேர்ந்த வைத்தியநாதன் மற்றும் கௌமார மடாலயத்தைச் சேர்ந்த தவில் நாகஸ்வர கலைஞர்களான கனகராஜ், கோவிந்தராஜ், மாணிக்கராஜ், கணேசன் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது. விழாவில் ராமானந்த குமர குருபர சுவாமிகள் பேசுகையில், 135 ஆண்டுகளுக்கு முன் ராமானந்த சுவாமிகளால் தொடங்கப்பட்ட இந்த கௌமார மடாலயம் கொல்லாமை, புலல் உண்ணாமை, இறையன்பு, அறவொழுக்கம் ஆகிய நெறிகளை உலகம் முழுவதும் பரவச் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது என்றார். தொடர்ந்து மாலையில் ரத யாத்திரை நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ராமானந்த சுவாமிகள் திருவுருவ சிலை வைக்கப்பட்டு சின்னவேடம்பட்டி, சரவணம்பட்டி, சிவானந்தபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நிகழ்ச்சிகளில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.